பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறும் இப்தார் நிகழ்ச்சிக்கு வரி தந்த கிராத் ஓதிய ஹஸ்ரத் ஜபீர் பிர்தோஸ் அவர்களே, நிகழ்ச்சியிலே வரவேற்பற்றிய கழக அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் தமிழ்மகன் ஹுசேன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்கிய கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு அப்துல் ரஹீம் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கின்ற கழக செய்தி தொடர்பாளரும் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணை செயலாளருமான திரு ஒய் ஜவஹர் அலி அவர்களே, என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த மதிப்புமிகு விழாவிற்கு வருகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய திரு டிடிவி தினகரன் முன்னாள் எம்பி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் மாநில உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ஜி கே வாசன் அவர்களே, எழும்பூர் மோதி பாபா தர்கா திரு முசாபர் ஷரீப் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் கோவை டாக்டர் மரியாதைக்குரிய எம் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய அண்ணன் டாக்டர் டி ஆர் பாரிவேந்தர் அவர்களே, புதிய நீதி கட்சியுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் சகோதரர் ஏசி சண்முகம் அவர்களே, தமிழ் மாநில முஸ்லிம் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்கு திரு எஸ் ஷேக் தாவூத் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, அண்ணா சாலை தர்கா திரு சையத் மன்சூருதீன் அவர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு என் ஆர் தண்டபாலன் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற திரைப்பட நடிகர் மரியாதைக்குரிய திரு மன்சூர் அலிகான் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியை தொகுத்தி வழங்கிக் கொண்டிருக்கும் கழக சிறுபான்மை நலப்பிரிவு துணை செயலாளர் திரு ஆனந்தூர் எம் பகீம் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற இஸ்லாமிய சமூகத்தின் பேராளர்களே, சமூக பெரியவர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, என் இரு கண்களாகவும் கரங்களாகவும் திகழ்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இதயத்திலே ஏற்றி வைத்து வாழ்கின்ற எனதருமை கழக உடன்பிறப்புகளே, வாசத்துக்குரிய பத்திரிகை மற்றும் ஊடகங்களே, சகோதர சகோதரிகளே, வாரி இருந்திருக்கின்ற அனைவரையும் முதற்கண் புனிதமிகு ரமலான் மாதத்தின் நல்வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சமய அமைப்புகளும் தனி மனிதர்களாலும் நிறுவனத்தாலும் நடத்துகின்ற நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அரசியல் கட்சியின் தலைவர்கள் பங்கு வருவதுதான் பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஒரு அரசியல் இயக்கம், அந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தாமே பொறுப்பேற்று நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை தனது சொந்த செலவில் நடத்துவதும், அந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமிய சமத்துவரை அழைத்து இறைவணக்கம் செய்து நோன்பாளர்களை வாழ்த்தி அவர்களுக்கு நோன்பு திறப்பு விருந்து அளிப்பதை முதலில் தொடங்கி வைத்தவர்
இந்தியாவிலேயே இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான். அதற்கு காரணம் இஸ்லாமிய பெருமக்களை இதயத்திலே வைத்து நேசித்தவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த புனித தலைவியின் வழியிலே அவருடைய விசுவாச தொண்டர்களாகிய நாம் இப்தார் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். புனிதங்கள் பூத்து குலுங்கும் மாதம் ரமலான் மாதம், தர்மங்கள் செழித்து நிறையும் மாதம் ரமலான் மாதம், ஏழை எளியோர் மீது இரக்கம் காட்ட வேண்டிய மாதம் ரமலான் மாதம். சூரியன் மறைந்து விட்டது, நோன்பு நாட்களின் அருமையான மாலை பொழுது இது. மேன்மைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நபிகள் நாயகம் போதித்தவாறு இறை வழிபாட்டிற்காகவும் அன்பை பகிர்ந்து கொள்வதற்காகவும் நாம் கூடியிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான நேரத்திலும் எனது மனதை மட்டுமல்லாமல் உலக மக்கள் கோடான கோடி பேர்களின் மனதையும் வாட்டும் வண்ணம் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து போர் செய்தி வந்து கொண்டே இருக்கின்றது. வல்லவன் வகுத்தே வாய்க்கால் என்ற மனநிலையில் வாழும் பெரிய மனிதர்கள் சிலரால் அப்பாவி மக்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள் உள்ளிட்ட லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் போரால் பாதிக்கப்பட்டு வருவது நம் இதயத்தை வாட்டுகிறது. விரைவில் போர் முடிவுற்று ரமலான் பெருநாளை அந்த மக்களும் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாக இருக்கட்டும். அன்பையும் சகோதர உணர்வையும் சமாதானத்தையும் நீதி நியாயத்தையும் அடிப்படையாக கொள்கையாக கொள்ளாத மனிதர்கள் உயர் பதவிகளுக்கு வரும்போது உலகில் எப்படி மகிழ்ச்சி நிலவ முடியும்? சமாதானத்தை தேடுவோர் நாட்டை ஆள வேண்டும் என்பதே இப்பெருவளாகால சிந்தனையாக மக்கள் மனதில் இருக்க வேண்டும். இஸ்லாத்தின் மிகப்பெரிய கடமை இந்த நோன்பு. சாப்பிடாமல் இருப்பதற்கு பெயர் பட்டினி கிடப்பது. ஆனால் ரமலான் மாதத்தில் இஸ்லாத் கட்டளை இடுவது பட்டினி அல்ல, மாறாக நோன்பு இருக்கச் சொல்கிறது. அப்படி என்றால் நோன்பு என்பது என்ன? நோன்பு என்பது இதயத்தை சுத்தம் செய்யும் முயற்சி. நோன்பு என்பது இல்லாதவர்களுக்கு நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளும் பண்பாடு. நோன்பு என்பது நீதிமானாகவும் நியாய உணர்வு உள்ளவனாகவும் மனிதன் தன்னை தானே வடிவமைத்துக் கொள்ளும் நாணப்பட்டறை. இத்தகைய உயர்ந்த லட்சியங்களுக்காக மேற்கொள்ளப்படும் தன்னலம் துறக்கும் முயற்சியைத்தான் குறைந்தபட்சம் இந்த ரமலான் மாதத்திலாவது மனிதன் மேற்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நம் நாடு அனைத்து சமயங்களையும் மதிக்கின்ற மக்களை கொண்ட அற்புதமான மாநிலம் தமிழ்நாடு. ஒருவர் மற்றவரின் வாழ்க்கை முறையை மதித்து வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு மத சார்பின்மையை பொது வாழ்வில் இலக்கணமாக கொண்டு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற கொள்கையுடைய மாநிலம் தமிழ்நாடு. தொன்று தொட்டு இத்தகைய கலாச்சாரத்தை பின்பற்றி வரும் நம் மாநிலத்தில் பேர் அண்ணா வழியில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் நம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் இயக்கமாக மட்டுமல்லாமல் மக்களை நல்வழிப்படுத்தும் அறம் சார்ந்த இயக்கமாக வழிநடத்தினார்கள். உங்கள் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் பெற்று நானும் மதச்சார்பின்மை, சமய நல்லிணக்கம் ஆகியவற்றை உயிர் மூச்சென கொண்டு தொடர்ந்து உழைத்து வருகின்றேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி காலத்திலும் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சி காலமும் அந்த இருவரும் தலைவர்கள் காட்டிய வழியில் எனது தலைமையில் நடைபெற்ற ஆட்சி காலமும் சிறுபான்மை மக்களுக்கு பொற்காலமாக அமைந்ததை வரலாறு சொல்லும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக அவர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக எண்ணற்ற நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்தி வருகிறோம். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் சகோதரர்களுக்கான தங்குதடனை நிதி ஒதுக்கீடு செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம்.
முஸ்லிம் மாணவரின் உயர் கல்விக்காக கல்வி உதவித்தொகை ஊக்கத்தொகை வழங்கியது நம்முடைய அதிமுக அரசாங்கம். முஸ்லிம் சமுதாய பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி பொருளாதார நீதியில் தன்னிறைவு பெற்றிட வட்டில்லாமல் கடனுதவி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய அதிமுக அரசாங்கம் வகுப்பு சொத்துக்களை கண்டுபிடித்து பாதுகாத்து அந்த சொத்துக்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு அவை இஸ்லாமிய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கு பயன்படும் வகையில் செய்தது நம்முடைய அரசாங்கம். இந்த தேர்தல் நேரத்தில் நபிகள் அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்த சம்பவம் ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஒருமுறை நபிகள் நாயகம் மற்றவுடன் சேர்ந்து பள்ளி வாசலில் தொழுது கொண்டிருந்தார். அப்பொழுது நாகரிகம் அறியாத ஒருவர் தொழுகை கூட்டத்திற்கு உள்ளாகவே அசுத்தம் செய்ய தொடங்கினார். மற்றவர் எல்லோரும் ஆத்திரப்பட்டு அவரை தாக்கவும் வெளியேற்றவும் முயன்றனர். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த மனிதரை தாக்குதலில் இருந்து பாதுகாத்து அவரால் ஏற்பட்ட அசுத்தத்தை தானே கழுவி அந்த மனிதரையும் தூய்மைப்படுத்தி அவரோடு சேர்த்து தொழுதார். நபிகளின் இந்த மனிதாபிமானத்தையும் இரக்கத்தையும் கண்டு அந்த மனிதர் நபிகளின் தொண்டரானார். உண்மையான தொண்டு என்பது சமூகத்தை தூய்மைப்படுத்தும் பணி என்பதையும் எவ்வளவு முரட்டு மனிதராக இருந்தாலும் அவர்களை அன்பாலும் பொறுமையாலும் வெல்ல முடியும் என்பதை நமக்கு உணர்த்தும் சம்பவங்கள் இவை. அரசியல் வாழ்வு என்ற அறவாழ்வு வந்திருக்கும் நாம் லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்தாடும் இன்றைய ஆட்சி அமைப்பை தூய்மைப்படுத்த வேண்டிய கடமை நம் அர்ப்பணிப்பாலும் நிதானமான செயல்களாலும் செய்திட வேண்டும். நம்முடைய ஆட்சி அமைய தமிழ்நாடு மக்கள் ஆவலாக காத்திருக்கிறார்கள். மகத்தான வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வழங்க மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய அடிப்படை கொள்கையில் இருந்து அணு அளவும் நாம் பெறல மாட்டோம். மதச்சார்பின்மை, சமூக நல்லிணக்கம், சட்ட ஒழுங்கு பாதுகாப்பில் சமரசமற்ற உறுதி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் எல்லோருக்கும் எல்லாம் ஆட்சி நடத்தும் என்று உறுதி கூறி இன்றைய இப்தார் விருந்து நடைபெறுகின்ற அந்த நன்னாளில் தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டது. எவ்வளவு பொருத்தமான நாள், எவ்வளவு இனிமையான நாள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 2 நாள் கழித்துத்தான் தேர்தல் அறிவிப்பு என்று நாம் நம்பியிருந்தோம். ஆனால் இன்றைக்கே தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டது. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஓட்டுக்காக அரசியல் செய்கின்ற இயக்கம் அல்ல, மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற இயக்கம் அதிமுக. எங்களுடைய இருவரும் தலைவர்கள் அவருடைய வாழ்வியலை பாருங்கள். தனக்கென்று வாழாமல் மக்களுக்கு வாழ்ந்த தலைவர் என்று சொன்னால் அது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் தான். அப்படி மக்களுக்காக வாழ்ந்த தலைவருடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் உங்களால் மலர வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களும் ஏதோ சிறுபான்மை மக்களை அந்த கட்சிதான் காப்பாற்றுவது போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே சிறுபான்மை மக்களை கண்ணை இமைகாப்பதை போல காக்கின்ற அரசும் அதிமுக அரசு, அதிமுக கட்சி. எங்களுடைய அதிமுக கட்சியை பொறுத்தவரைக்கும் மதமும் ஜாதியும் இல்லாத ஒரு இயக்கம், மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட இயக்கம் அதிமுக இயக்கம். இந்த தமிழ் மண்ணிலே பிறந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதும் அவர்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுப்பதுதான் எங்களுடைய தலைவருடைய எண்ணமாக இருந்தது. அதே வழியில் அம்மா மறைவுக்கு பிறகும் அதிமுக அரசு, அம்மாவுடைய அரசு செயல்பட்டது என்பதையும் நேரத்திலே தெரிவித்து அனைவரும் புனித ரமலான் மாதத்தின் வாழ்த்துக்களை சொல்லி என் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் இஸ்லாமிய மத பெரியவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும்
கழக உடன்பொறுப்புகளுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கழக சிறுபான்மை நல பிரிவு துணை செயலாளர் அருமை சகோதரர் ஜாவர் அலி அவர்கள் இப்போது நன்றியுரை வழங்குவார்கள். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். வங்கக்கடலோரம் உறங்கிக் கொண்டிருக்கும் தங்கத் திருமகன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் புதிய தலைமுறைக்கான தலைவர், நாளைய முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிகச் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், சிறுபான்மை பிரிவு நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளில் அங்கம் வகிக்கும் கழக தொண்டர்கள் மற்றும் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் என்பதை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நாளைய முதலமைச்சர் புரட்சி தமிழர் இங்கே கோடிட்டு காட்டினார்கள். அதனால்தான் இந்த இயக்கத்திற்கு ஒரு இஸ்லாமியர் அவைத் தலைவராக வேண்டும் என்ற எண்ணத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அண்ணன் தமிழ் மகன் உசேன் அவர்களே இந்த இயக்கத்திற்கு அவைத் தலைவராக நியமித்து இந்த இயக்கத்திற்கு பெருமையும் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு கண்ணியத்தையும் உருவாக்கியவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். எனக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை இருக்கிறது. இந்த சமூகம், இந்த சமூகத்துக்காக, இந்த மக்களுக்காக, இந்த இனத்திற்காக, சிறுபான்மை மக்களுக்காக எத்தனையோ பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சிறுபான்மை மக்கள் வாழ்வியலில் வளம் பெற வேண்டும், கல்வியில், பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பில் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் இஸ்லாமியர்களை அரவணைத்து அன்பு காட்டி ஆட்சி செய்ததோடு மட்டுமல்லாமல் என்னை போன்ற, எங்களை போன்ற எத்தனையோ சிறுபான்மை மக்களுக்கு கட்சியில் உயர்ந்த பதவியை கொடுத்து அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார், அப்படிப்பட்டவர் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆடி யார நம்புண்டா கசாப்பு கடைக்காரனை தான் நம்புன்னு சொல்லுவாங்க. அதுபோல இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்து சிறுபான்மை மக்கள் எல்லா நிலையிலும் உயர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மக்கள் தலைவரை இந்த சமூகம் புறக்கணிக்குது என்றால் இந்த சமூகம்
அவர்கள் தலையிலே நம்முடைய தலையிலே நாமே மண்ணை வாரி போட்டுக் கொள்கிறோம் என்ற அர்த்தம் அல்லவா? அன்பு சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறுபான்மை மக்களை வாக்கு வங்கியாகியே பயன்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம், சிறுபான்மை மக்களுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்த இன்னொரு இயக்கம். ஆனால் நாம் எதை சார்ந்து இருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தார்கள்? சற்று சிந்திக்க வேண்டாமா? நான் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள், அந்த சமூகத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்துக்கு தொடர்ந்து துரோகம் செய்து வருகிறோமே, இது சரிதானா என்று சிந்திக்க வேண்டாமா? அன்பு சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, எனதருமை இஸ்லாமிய சகோதரிகளே, உங்க எல்லோருக்கும் தெரியும், சிறுபான்மை மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டங்கள் எத்தனையோ. உதாரணத்துக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த இப்தார் நிகழ்ச்சி கடந்த 35 வருடங்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து வாக்களிக்கு உச்சாணியில் வைக்கக்கூடிய ஒரு இயக்கம் இதுவரை இப்தார் நிகழ்ச்சியை அவர்கள் கட்சி சார்பிலே நடத்தி இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாகவே இல்லை. சிந்திக்க வேண்டும். ஒரு மக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் எங்கே? ஆகவே எனதருமை பெரியோர்களே, கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சற்று சிந்திக்க வேண்டும். தேர்தல் நெருங்கிவிட்டது, தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்த தேர்தல் இஸ்லாமியர்களுக்கு வாழ்வா சாவா என்ற நிலையில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். உங்களது சின்னமான இரட்டை இலை, அதுதான் உங்கள் வாழ்வுக்கும் வளத்திற்கும் எல்லா நலத்திற்கும் நன்மை சேர்க்கக்கூடிய ஒரு சின்னம் என்பதை நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோரிடமும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாகர்தானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கு அமர்ந்திருக்கும் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் இந்த விஷயத்தை உன்னிப்பாக கேட்க வேண்டும். சரிங்கண்ணா, இந்த விஷயத்தை உன்னிப்பாக கேட்க வேண்டும். ஒரு நாள் நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களிடம் கூறும்போது, யார் ஒருவர் மற்றவருக்கு நோன்பு திறப்பதற்கு வழிவகை செய்கிறார்களோ அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் பல 100 நன்மைகள் கொடுப்பார் என்று சொன்னார்கள். சிந்தித்து பாருங்கள். நம் கழக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர், சிறுபான்மை மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் ஐயா அவர்கள் பல ஆண்டுகளாக எத்தனை ஆயிரம் பேருக்கு நோன்பு திறக்க வழிவகை செய்கிறார்கள். அப்படி என்றால் எல்லாம் வல்ல இறைவிடம் இருந்து எவ்வளவு ஆயிரம் லட்சம் நன்மைகள் கிடைக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். நாமும் ஐயா அவர்களுக்காக எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோமா? ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் ஆமீன் ரப்புல் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நோம்புடைய நியத். அல்லாஹுமா லக்க சம்து வ பிகா மன்து வாலைக்க தவக்கல்து வாலா ரிஸ்குக்க அஃப்தர்து வ தகப்பல் மின்னி. நோன்பு திறக்கலாம்.